பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. இந்த நாளின் தேவனுடைய வார்த்தைக்கு ஆதாரமாக பரிசுத்த வேதாகமத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். ஜெபத்தோடு கவனிங்கள். மீகா தீர்க்கதரிசனத்தின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 2வது வசனம். மீகா 7:2. தேசத்தில் பக்தி உள்ளவன் அற்று போனான், மனுஷரில் செம்மையானவன் இல்லை. அவர்கள் எல்லாரும் ரத்தம் சிந்த பதிவிருக்கிறார்கள். அவனவன் தன் தன் சகோதரனை வலையிலே பிடிக்க வேட்டையாடுகிறான். திரும்பவும் வாசிக்கிறேன் உங்களுடைய கவனத்துக்காக. மீகா தீர்க்கதரிசனத்தின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 2வது வசனம். தேசத்தில் பக்தி உள்ளவன் அற்று போனான், மனுஷரில் செம்மையானவன் இல்லை. அவர்கள் எல்லாரும் ரத்தம் சிந்த பதிவிருக்கிறார்கள். அவனவன் தன் தன் சகோதரனை வலையிலே பிடிக்க வேட்டையாடுகிறான். தேவனுடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. இந்த மீகாவின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்கும் போது அங்கு குறிப்பிட்ட ஒரு கூட்டத்தை குறித்த ஒரு நாம சங்கீர்த்தனம், அதாவது ஒரு நாமம் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த குறிப்பிட்ட கூட்டத்தை குறித்த அந்த நாமம் அல்லது அந்த பெயர் என்ன என்று சொன்னால், பக்தியுள்ளவன் என்கிற அழகான ஒரு பெயரை, ஒரு நாமத்தை நாம் பார்க்கிறோம். பக்தி உள்ளவன் அல்லது பக்தி உள்ளவன். இந்த பக்தி உள்ளவனை குறித்து சொல்லும் போது, தேசத்தில் பக்தி உள்ளவன் அற்று போனான் அப்படின்னா குறைஞ்சி போனான், இல்லாட்டி ஏறத்தாழ இல்லாமல் போய்விட்டார்கள் என்று சொல்லப்படுது. ஒரு வகையிலே இது உண்மைதான். தேவ சோத்திரம், கர்த்தர் தேவன் மீது பக்தியும் தேவன் மீது பயமும் உள்ள ஒரு திரள் கூட்டம் ஒரு காலத்துல எங்கும் நிறைந்திருந்தது. ஆனால் இந்நாட்களில் அந்த பயமும் இல்லை, அந்த பக்தியும் இல்லை. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இப்ப நிறைய ஊழியங்கள், நிறைய கூட்டங்கள், நிறைய ஆராதனைகள், நிறைய செய்திகள், நிறைய ஆவிக்குரிய காரியங்களில் கர்த்தர் பக்தியின் சாயல் இருக்கிறது. பக்திமான்களுக்குரிய தோற்றம் இருக்கிறது. அந்த சாயலும் தோற்றமும் இருக்கிறதே ஒழிய நீயான ஒரு பக்தி இருக்கிறதா என்று கேட்டால் அதுதான் அங்கு அநேக ஜீவியத்திலே இல்லை. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அப்போ அந்த பக்தி என்பது எவ்வளவு முக்கியமான ஒன்று. அப்போ இங்க வேதம் சொல்லுகிறது மீகா 7:2 பக்தி உள்ளவன் என்று பார்க்கிறோம். அப்ப பக்தி உள்ளவன் என்றால் யார்? பக்தி உள்ளவள் என்றால் யார்? இந்த பக்தி உள்ளவர்களை குறித்த அடையாளங்கள் என்ன என்பதை முதலாவது நாம் தெரிந்து கொள்வது ரொம்ப நல்லது. பக்தி உள்ளவன் என்று சொன்னால் இன்றைக்கு சில மார்க்கங்கள் கற்றுக் கொடுக்கிற அடையாளம் என்ன தெரியுமா? நல்ல காலையில 5 மணிக்கு குளிர்ந்த தண்ணீரிலே குளிக்கணும், நெற்றி நிறைய விபூதி பூசணும், 2 கண் இமைகளுக்கு நடுவிலே ஒரு கோடு போட்டு சந்தனத்தை தடவணும், கைகளில் நல்ல சோத்திரம், முழங்கைக்கும் கணுகம் சோத்திரம், மேலே தோள்பட்டைக்கும் இடையிலே நிறைய பட்டை அடிக்க வேண்டும், கழுத்திலே உத்திராட்ச கொட்டை போட்டுக்கொள்ள வேண்டும். முடிந்தால் சோத்திரம் வலதுபுறத்திலிருந்து இடதுபுறத்திலிருந்து வலதுபுறத்துக்கு ஒரு பூநூலை போட்டுக்கொள்ள வேண்டும். இது ஒரு மார்க்கம், ஒரு குறிப்பிட்ட மார்க்கம் தன்னுடைய ஜனத்துக்கு பக்தி உள்ளவன் என்கிறதுக்கு கொடுக்கப்படுகிறதான சில அடையாள குறிப்புகள். இந்த குறிப்பிட்ட அந்த மார்க்கம் மட்டும் பக்தியின் அடையாளத்தை அந்த ஜனங்களுக்கு கொடுக்கவில்லை. நம்முடைய பெந்தைக்கோஸ்தே, நம்முடைய கிறிஸ்தவத்திலே கூட
பக்தி உள்ளவன் என்று சொல்லுவதற்கு சில அடையாளத்தை கற்றுக் கொடுக்கிறார்கள். தலை மயிரை நல்ல ஒட்ட வெட்டணும். 1 சென்டிமீட்டர் அல்லது 1 இன்ச்சு கூட உயரம் இருக்கக்கூடாது. நல்ல ஒட்ட தலை மயிரை வெட்டணும். நல்ல வெள்ளை சட்டை மட்டும்தான் போடணும். வெள்ளை பேண்ட் வெள்ளை வேட்டி மட்டும்தான் கட்டணும். கர்த்தர் நல்லவை. அது மாத்திரமல்ல, சோத்திரம், அந்த சோத்திரம் எல்லா நேரமும் கர்த்தர் நல்லவை. நீ பயன்படுத்துகிற பொருட்கள் எல்லாமே ரொம்ப சுத்தமா இருக்கணும். ரொம்ப பேசக்கூடாது. உன்னுடைய பேச்சு அதிகம் இருக்கக்கூடாது. இப்படி பெந்தேகோஸ்தே வட்டாரத்துல சில குறிப்பிட்ட நிறைய அடையாளங்களை கட்டாயப்படுத்தி உருவாக்கி விட்டார்கள். இப்போ வளர்ந்து வருகிற சில விசுவாசிக்கு சில கேள்விகள். கிறிஸ்தவத்துல ஒரு ஊழியத்தை பார்க்கறாங்க. அங்க தாடி வச்சிருக்காங்க, மீச வச்சிருக்காங்க, நல்ல ஹிப்பி வச்சிருக்காங்க, நல்ல சோத்திரம், தலை நிறைய முடிய ஜடஜடையா தொங்க விட்டுருக்காங்க ஆண்கள். அவங்களும் நல்ல இசை வாசிக்கிறார்கள், நல்ல துதிக்கிறாங்க, நல்ல ஆராதிக்கிறாங்க. அவங்க இருக்கிற இடமெல்லாம் பாத்தீங்கன்னா உயர்ந்ததும் உன்னதமான இடமா இருக்கு. இன்னொரு சபையில அந்த வளர்ந்து வர விசுவாசி பார்க்கிறாங்க. இங்க பார்த்தாக்கா மேடை வெள்ளை, சொந்த ட்ரெஸ் வெள்ளை, புல்பிட்டு வெள்ளை, அங்க போட்டுக்க கிளாத் வெள்ளை, சேலை வெள்ளை, ஜாக்கெட் வெள்ளை, பாவாடை வெள்ளை, உடுத்துகிற உடை வெள்ளை, கர்ச்சீப்பு வெள்ளை, எல்லாமே வெள்ளை. கர்த்தர் நல்லவை. இப்போ ஒரு பக்கத்துல ஒரே மல்டி கலர் டிரெஸ், யோசேப்பின் அங்கி. மறுபக்கத்துல வெண்மையான வஸ்திரம், இயேசுவின் அங்கி. இன்னொரு மார்க்கம், கிறிஸ்தவத்திலேயே இன்னொரு மார்க்கம் என்ன சொல்லுது? ஜிகு 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 ஜிகுன்னு பயங்கரமா கோல்டு கலர்ல அதை இதை மாட்டி ட்ரெஸ் போட்டு, அதுக்கு மேல உடுப்பை போட்டு, கயத்தை போட்டு கட்டி, கர்த்தர் தலைக்கு மேல ஒரு பெரிய கிரீடத்தை சூட்டி, கர்த்தர் அப்படி வந்து ஆராதனிக்கிறாங்க. இப்போ புதிதாய் கிறிஸ்துவுக்குள் வந்து வளருகிறவர்கள் இதெல்லாத்தையும் பார்க்கிறாங்க. இதெல்லாம் பார்த்தா ஒரு சபை வெள்ள 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 வெள்ளையா இருக்கு, ஒரு சபை ஒரு தாடி மீசையும் சோத்திரம் கண்ணு மல்டி கலர் ட்ரெஸ்ஸும் அப்படி இஷ்டத்துக்கு இருக்குது. இன்னொரு சபை சோத்திரம் ஒரே சாமியார் போல இருக்குது. இதுல எது பக்தி என்று தெரிந்து கொள்ளுவது? யாரை பக்தி என்று சொல்லுவது? வஸ்திரத்திலே மாறினால் பக்தி வந்து விடுமா? தாடியும் மீசையும் எடுத்து விட்டால் அல்லது தாடியும் மீசையும் நிறைய தொங்க விட்டு விட்டால் பக்தி வந்து விடுமா? அல்லது சுத்திரம் நல்ல வடாப்பட்டி வஸ்திரங்களை போட்டு பெரிய ஒரு பரிசுத்தவான் போல, பெரிய பிஷப் ஐயர் போல தன்னை காண்பிக்கிறதுனால பக்தி வந்துருமா? எதை பக்தி என்று சொல்லுவது? இங்க பைபிள் சொல்லுகிறது, பக்தி உள்ளவன் தேசத்தில் அற்று போனான். ஆளுக்கு ஒரு கோட்பாடு, ஆளுக்கு ஒரு கொள்கை, ஆளுக்கு ஒரு நிபந்தனை, ஆளுக்கு ஒரு சட்டத்திட்டம், ஒரு ஸ்தாபனத்துக்கு ஒண்ணு, ஒரு சபைக்கு ஒண்ணு, ஒரு ஊழியத்துக்கு ஒண்ணு, இப்படி தனக்கு தானே 1008 திட்டங்களை பக்தி உள்ளவர்கள் என்கிற வேஷத்துக்கு அடையாளமாய் தெரிந்து கொண்டார். உங்களில் நிறைய பேருக்கு தெரியும், ஆண்டுடைய பெரிதான இரக்கத்தினால நான் கடந்த கால மாபெரும் முன்னணி பரிசுத்தவான்களோடு அதிகமாய் உலாவினவன். நிறைய பேருடைய அடிச்சுவடுகளை பார்த்தவன். அவர்களுடைய நடக்கையின்படி நான் பார்த்து ஆச்சரியப்பட்டவன். ஆனா அதே சமயத்தை என் வாழ்க்கையில மறக்க முடியாத ஒரு ஊழியக்காரர் இருந்தார். அவரோட பேரை சொல்லலாமா வேண்டாமான்னு தெரியல. அவர் உயிரோடு இல்லை, ரொம்ப வருஷம் ஆச்சு. ஆனால் நன்மையாய் இருக்காதனால பேரை சொல்ல விரும்பல. அருமையான ஒரு பிரசங்கியர். அருமையான என்று சொன்னா அந்த காலத்துல அவரை போல ஒரு மின்னல் வேக பிரசங்கியார் வேறு யாருமே கிடையாது. பிரசங்கத்தை ஆரம்பிச்சாருன்னா பைபிளை திறந்துகிட்டு அவர் ஒரு மேடையில மைக்க பிடிச்சுக்கிட்டு அப்படி என்னன்னா கட 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 கடன்னு சொல்லி வானத்திலிருந்து கல்மலை விழுகிறது மாதிரிதான் அவரோட வாயிலிருந்து சத்தியம் புறப்பட்டுவர்.
முத இஸ்ரேல் தேசத்துக்கு இந்தியாவிலிருந்து புறப்பட்டு போய் இஸ்ரேல் இருக்கிற எல்லாத்தையும் பட்டம் பிடிச்சிட்டு கொண்டு வந்து காட்டினது அவர் தான். கர்த்தர் நல்லவே. நிறைய வேத பாட கூட்டங்கள் நடத்தினவை சோத்திரம். அப்புறம் ஒரே நாளில் காலையில சென்னையில ஆராதனை, மாலையிலே மதுரையில ஆராதனை. அந்த காலத்திலேயே விமானத்தில் பறந்து ஆராதனை நடத்தின ஒரே ஊழியக்காரர். நல்ல பிரசங்கியார், நல்ல உபதேசியார், நல்ல வேத பண்டிதர், நல்ல வேதாகம சூத்திரம் ஆழங்களை பகுத்து போதிக்கிறவர், நிறைய பேரை உருவாக்கினவர், நிறைய ஊழியங்களை உருவாக்கினவர், நிறைய பேருக்கு முன்மாதிரியாய் சாட்சியாய் இருந்தவர். ஆனால் அதே தேவ மனுஷனை குறித்து இவ்வளவு மூச்சு முட்டை நான் சொன்னேன். ஆனா அதே தேவ மனுஷன் வாழ்க்கையில அடிக்கடி அவருடைய அங்கே அடையாளங்கள் மாற ஆரம்பித்து, ஆரம்பத்திலே ஷர்ட்டும் பேண்ட்டும் இன் பண்ணி போட்டு அழகா பகிரங்கமா மகிமையா பேசினான். அடுத்து கொஞ்ச நாட்கள்ல கோட்டும் ஷூட்டும் டை கட்டி, இதுதான் ஊழியக்காருடைய ரிச், அவன் ஊழியக்காருடைய கெத்து, ஊழியக்காரன் இப்படிதான் இருக்கணும்னு சொல்லி எல்லாருக்கும் முன்னாடி கோட்டு ஷூட்டு டை போட்டுட்டு இருந்தார். அப்புறம் கொஞ்ச நாளானது திடீரென்று சொல்லி அவர் எல்லாத்தையும் களைஞ்சி தூக்கி போட்டுட்டு காவி ட்ரெஸ்ஸுக்கு மாறிட்டார். அப்புறம் கொஞ்ச நாளானது திரும்பவும் ஒயிட் பேண்ட், ஒயிட் ஷர்ட், பிளாக் பேண்ட்டுக்கு மாறினார். கடைசி அவர் மறிக்கும் போது அவருடைய நிலைமையே வேறு மாதிரி ஆயிடுச்சு. இப்ப நல்லா கவனிக்கணும், பக்தி உள்ளவன் என்பதற்கு இப்படி சிலர் அடிக்கடி வேஷம் மாறுகிறார்கள், அடிக்கடி தங்கள் கோலத்தை மாற்றுகிறார்கள், அடிக்கடி தங்கள் நடக்கையை உடையை மாற்றுகிறார்கள், அடிக்கடி தங்களுடைய பேச்சுடைய ஆக்டிவிட்டிஸ், அவங்களுடைய ஸ்லாங், அவங்களுடைய ஸ்பீச், அந்த ஸ்டைல மாத்துறாங்க. ஏன்னா அப்படியே பக்தியா பேசுறத போல இருக்கணும்னு சொல்லி. ஆனா ஒண்ணு தெரிந்து கொள்ளுங்க, இது எதுவுமே, இவ்வளவு நேரம் நான் சொன்னனே, இது எதுவுமே பக்திக்கு அல்லது சோத்திரம் பக்தி உள்ளவன் என்பதற்கு சரியான அடையாளம் கிடையவே கிடையாது. இதை பார்த்து நாம் மயங்கி விடவோ, இதை பார்த்து நாம் ஏமாந்து விடவோ, ஓ இதனால் கர்த்தர் நல்லவை, நம்முடைய ஜீவியத்தை சோத்திரம் விட்டு கொடுக்கிறதோ கூடாது. அப்படியானால் இந்த மீகா 7:2 சொல்லுகிறதே பக்தி உள்ளவன் என்று பைபிள் சொல்லுதே. அப்போ இந்த பக்தி உள்ளவன் என்றால் யாரையா? அந்த பக்தி உள்ளவனுக்குரிய அடையாளம் எது? நல்ல ஏற்ற ஒரு அடையாளத்தை முதலாவது காண்பிக்கிறேன். சங்கீதங்களின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 1வது வசனம். சங்கீதம் 12:1 வசனத்தை வாசிக்கிறேன், கவனிங்கள். ரட்சியும் கர்த்தாவே, பக்தியுள்ளவன் அற்று போகிறான், உண்மையுள்ளவர்கள் மனுபுத்திரரில் குறைந்திருக்கிறார்கள். பக்தி உள்ளவர்கள் யார் என்று சொன்னால் முதலாவது உண்மையுள்ளவர்கள். இதுதான் இங்கு தூக்கி பிடிக்க வேண்டிய ஒரு பறக்கும் கொடியா இருக்கணும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நான் யாரையும் புண்படுத்துறதுக்காக, ஏதோ சில ஊழியங்களை குற்றச்சாட்டுறதுக்காக பேசல. அது நம்முடைய ஜனங்களுக்கு தெரியும் எந்த ஊழியக்காரை குறித்து நான் இது பண்றது. ஆனா நம்முடைய கூட்டத்துல நம்முடைய சத்தியத்தை உபதேசத்தை கேட்கிறவனுடைய ஆவிக்குரிய வெளிப்பாட்டுக்காக சொல்றேன். சில இடங்களிலே சில பெந்தேகோஸ்தே ஆவிக்குரியவர்கள் அல்லது சோத்திரம் நாங்க புராட்டஸ்டன்ட் அல்லது இப்படிப்பட்டவர்கள் சொல்லுகிற சிலர் பிரசங்கம் பண்ணும்போது கேட்டிருக்கேன். அவங்களோட பிரசங்கம் பெரும்பாலும் ஒரு தாக்குதல் இருக்கும். அந்த தாக்குதல் 175 முதல் 85% பெண்களை குறித்துதான் இருக்கும். இந்த ட்ரெஸ்ஸை போடக்கூடாது, அந்த ட்ரெஸ்ஸை போடக்கூடாது, இப்படி தொங்க விட்டு போடக்கூடாது, அந்த கலர்ல போடக்கூடாது, உடம்புல இது தெரியக்கூடாது, அது தெரியக்கூடாது, இப்படி இருக்கக்கூடாது, இதைத்தான் நிறைய சொல்லுவாங்க. அப்படி பிரசங்கிக்கிற, அப்படி பேசுகிற சில ஊழியக்காரோட பிரசங்கத்தை ரொம்ப விரும்பி கேட்பேன் நான். ஏன்னாக்கா இவங்க அந்த பெண்களை குறித்தும் ஸ்திரீகளை குறித்தும் சகோதரிகளை குறித்தும் அவங்களை குறித்து எத்தனை நிமிஷம் பேசுறாங்க நான் ரொம்ப மைனூட்டா வாட்ச் பண்ணேன். அந்த டைமிங் வாட்ச் பண்ணேன்.
அவங்க நல்ல பயங்கரமா பேசி எல்லாம் முடிச்சுட்டு மீண்டும் ஆண்களை குறித்து பேச வருவாங்க. உடனே அந்த டைம் செகண்ட்ஸ் நான் அப்படியே வாட்ச் பண்ணுவேன். பாத்தீங்கன்னா இங்க சகோதரிகள் என்கிற ஸ்திரீகளை குறித்து அவர்கள் போடுகிற நிபந்தனைகள், சத்தியங்கள் எல்லாம் பேசுனது குறைந்தபட்சம் ஒரு 18 நிமிஷம் இருக்கும். ஆனா ஆண்களை குறித்து அவர்கள் கொடுக்கிற அந்த கடிந்து கொள்ளப்படக்கூடிய உடை மாற்றுதல், நடவடிக்கை, சுபாவம், அவங்க தலை வெட்டுதல், முடி வெட்டுதல், தாடி வைக்க கூடாது, மீச வைக்க கூடாது, இதெல்லாம் சொல்லும் போது அவங்க அதிகம் ரொம்ப பயங்கரமா பேசினாலுமே ஒரு 3 நிமிஷத்துல ஆண்களுக்குரிய உபதேசம் நின்று விடுகிறது. பெண்களுக்கு 18 நிமிஷம், ஆண்களுக்கு 3 நிமிஷம். இதை நான் கேட்டுட்டு தனியா உட்கார்ந்து சிரிச்சிட்டு இருப்பேன். பைபிள் சொல்லுது ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை. பெண்களுக்கு எந்த அளவுக்கு சட்ட திட்டங்களும் பிரமாணங்களும் இருக்கிறதோ அதே அளவுக்கு ஆண்களுக்கு. அப்ப அவங்களுக்கு பேசுவது அவ்வளவு பேச முடியாது. ஏன் ஆண்களுக்கு முடியல? இங்க ஒரே ஒரு காரணம் தான். பக்தி உள்ளவர்கள் என்பது இப்படி அவர்களை தாழ்த்தி இவர்களை உயர்த்துவது அல்ல. தேவச்சனமே, பக்தி உள்ளவன் என்று சொன்னா முதலாவது உண்மையுள்ளவன். ஓ கர்த்தர் நல்லவன். பைபிள்ல உண்மையுள்ளவன் என்று சொன்னா யார் என்று கேட்டா எல்லாரும் சொல்லுவார்கள் மோசே உண்மையுள்ளவன் என்று எல்லாரும் சொல்லுவாங்க. தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மையுள்ள மனுஷன் என்று மோசையை சொல்லுவாங்க. ஆனால் கர்த்தர் நல்லவே, அந்த மோசையை விட இன்னொரு சிறந்த உண்மையுள்ள மனுஷன் நான் காண்பிக்கிறேன் பாருங்க. 1 சாமுவேலின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 14வது வசனம். 1 சாமுவேல் 22:14. அகிமெலேக் ராஜாவுக்கு பிரதியுத்தரமாக, உம்முடைய எல்லா ஊழியக்காரரிலும் தாவீதை போல ராஜாவுக்கு மருமகனும், உம்முடைய கட்டளைகளின்படி செய்து வருகிறவனும், உம்முடைய வீட்டிலே கனமுள்ளவனுமாயிருக்கிற உண்மையுள்ளவன் வேறு யார்? இங்கு தாவீதை குறித்து அகிமெலேக் என்கிற ஒரு மனுஷன் ராஜா கிட்ட சொல்றாரு. சவுல் என்ற ராஜா கிட்ட, இந்த தாவீது யார் தெரியுமா? இங்க இருக்கிற எல்லா ஊழியக்காரர்களை விட இந்த தாவீது தான் உண்மையுள்ள ஒரு ஊழியக்காரர். இங்க இருக்கிற எல்லாருடைய மருமகன்களை விட சவுலுக்கு மருமகன் ஆக போகிற தாவீது தான் சரியான உண்மையுள்ள மருமகன். இங்க இருக்கிற எல்லாரும் கட்டளைகளின்படி நடக்கிறத விட தாவீது தான் கட்டளைகளின்படி சரியா நடக்கிறார். இங்க இருக்கிற எல்லா உயர் பதவியில் இருக்கிற மந்திரிமார்கள், சுத்திர பிரபுக்கள், சுத்திர சாஸ்திரிகள், ஞானவான்கள், இப்படி எத்தனை பெரிய பெரிய கனமுள்ளவர்கள் இருக்கிறாங்க. அவங்க எல்லாரை விட கனமுள்ளவன் இந்த தாவீதுன்னு சொல்லிட்டு அந்த அகிமெலேக்கு சொல்லுகிறார், இந்த தாவீது யாருன்னா உண்மையுள்ள ஒரு மனுஷன். அதனால பங்க இந்த பக்தி என்கிற வருகிறதுல முதலிடம் பிடித்த பட்டம் வாங்கக்கூடிய ஒரே மனுஷன் யார சொல்ல முடியும்னா இந்த தாவீது தான் சொல்ல முடியும். மோசே பக்தியுள்ள மனுஷன் தான், நான் இல்லைன்னு சொல்ல. ஆனா அந்த பக்தி அவனுக்கும் தேவனுக்கும் உடையதா இருந்தது. நோவாவும் பக்தியுள்ள மனுஷன் தான், ஆனா அந்த பக்தி ஒரு குடும்பத்தை ரட்சித்தது. தானியேல் பக்தியுள்ள மனுஷன் தான், அந்த பக்தி அவனை பதவியில உயர்த்தினது. பவுல் பக்தியுள்ள மனுஷன் தான், அந்த பக்தி சுவிசேஷத்தை சொல்ல வைத்தது. ஆனா பக்தி என்பதின் உச்சபட்ச முதல் நிலை எது தெரியுமா? அதிகமா தேவனை துதிப்பதும் கர்த்தரை ஸ்தோத்தரிப்பதும் தான் பக்தியின் உச்சபட்சம். யார் அப்படி துதிக்க முடியும், ஸ்தோத்தரிக்க முடியும் என்று சொன்னா இந்த உண்மையுள்ளவர்கள். இப்ப நான் இத்தனை பரிசுத்தவான்களை சொல்லிட்டு இந்த பக்தி எல்லாம் சரி கிடையாதுன்னு சொன்னேன். அதை விட தாவீதின் பக்தி ஏன் சொல்றேன்னா, இந்த தாவீதின் நாட்கள்ல தான் அவன் தேவனை துதிப்பதற்காக கிண்ணறங்களை செய்தான்.
தேவனை துதிப்பதற்காக மேளங்களை செய்தார், தேவனை துதிப்பதற்காக இசை கருவிகளை செய்தார். நீங்க சங்கீதங்களின் புஸ்தகம் 146, 47, 48, 49, 50 அதிகாரங்களை வாசித்து பார்த்தா அங்கு தேவனை துதிப்பதற்கான ஏராளமான காரியம் சொல்லப்பட்டிருக்கு. இதுக்கெல்லாம் இவ்வளவு அருமையான ஒரு துதி கீதங்களை பாடினது தாவீது. துதி வாத்தியங்களை உருவாக்கினது தாவீது, துதிக்கிறவர்களை ஏற்படுத்தினது தாவீது, பாடுகளுக்கு மத்தியிலே துதித்தது தாவீது, துரத்தப்பட்ட போது துதித்தது தாவீது, சிறைப்படுத்தப்படும் போது துதித்தது தாவீது. அப்படி இந்த பக்தியின் உச்சபட்ச அடையாளமாக துதி யாருடைய வாழ்க்கையில இருந்தது? தேவனுக்கு பிரியமான மனுஷனாக தாவீதின் வாழ்க்கையில். அப்ப பக்தி உள்ளவன் என்றால் யார்? முதலாவது உண்மையுள்ளவர்கள். கர்த்தருக்கு மகிமை, கர்த்தருக்கு கிருபை, கர்த்தருக்கே புகழ்ச்சி உண்டாவதாக. இந்த செய்தியை கேட்கிற தெய்வ பிள்ளைகளை, இன்னைக்கு விசுவாசிகளில் சிலர் தங்கள் பக்தியை வேறு விதமா காட்டுறாங்க. எப்படி காட்டுறாங்க? அவங்க வீட்டுக்குள்ள நுழைஞ்சிட்டா சென்டர் ஹால் முழுக்க வசன போர்டா இருக்குது. கேட்டாக்கா எங்க வீடு வசனத்தினால் நிறைஞ்ச வீடு, இது ஒரு பக்தியின் வீடு என்றாங்க. இன்னும் சில விசுவாசிகளை பார்த்தாக்கா வீட்டை கட்டிட்டு வீட்டுக்கு மேல இல்லாட்டி வீட்டு சுவற்றுக்கு நடுவுல அழகான ஒரு சிலுவைய வச்சிடறாங்க. எனது கிறிஸ்தவ வீடு, நாங்க கிறிஸ்துவுக்குள் பயபக்தி உள்ளவர்கள். இன்னும் சிலரை பார்த்தீங்கன்னாக்கா கர்த்தர் நல்லவன், தேவனுக்கு மகிமை உண்டாவதாக தங்கள் பக்தியை வெளிப்படுத்துறதுக்காக வீட்டுக்குள்ள எல்லா நேரமும் பாட்டு போட்டு விடுறாங்க. இப்ப விசுவாசிகள் அவரவர்கள் இஷ்டத்துக்கு அவரவர்கள் பிரியத்துக்கு ஏற்றபடி பக்தியை ஏதோ விதத்துல வெளிப்படுத்துகிறார்கள். ஆனா இதுவும் சரியான செம்மையான பக்தி கிடையாது. அந்த பக்தி உள்ளவன், பக்தி உள்ளவள் என்று சொன்னா அதுல முதல் அடையாளமே கர்த்தர் கொடுத்த, கர்த்தர் வைத்திருக்கிற காரியங்களில் உண்மையாய் இருப்பது. அந்த உண்மைதாங்க நீங்க பக்தி உள்ளவர்களா இல்லையா என்பதை காண்பிக்கிறது. அந்த உண்மை உங்களுக்குள்ள வந்துருச்சு அப்படின்னாக்கா அடுத்தது துதி என்கிற அபிஷேகம் தானாகவே வந்துவிடும். அந்த ஆராதிக்கிற ஒரு மனப்பான்மை தானாகவே வந்துவிடும். தொழுது கொள்ளுகிற ஒரு அபிஷேகம் தானாகவே வந்துவிடும். அப்போ பக்தி உள்ளவன், பக்தி உள்ளவள் என்று சொன்னா வார்த்தையிலே, ஜீவியத்திலே, தேவனுக்கும் மனுஷருக்கும் முன்பாக உண்மையாய் நடப்போம் என்று சொன்னா அதுதான் பக்தியின் முதல் அடையாளம். நல்ல துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், தொழுது கொள்ளுகிறோம் என்று சொன்னால் அது பக்தியின் இரண்டாவது உச்சபட்ச அடையாளம். இந்த அனுபவம், இந்த செய்தியை கேட்கிற உங்க வாழ்க்கையில இருக்குதா என்று பாருங்க. தேவனுக்கு மகிமை. இன்னைக்கு சில வீடுகள்ல பாத்தீங்கன்னா அவங்க சொல்கிற சர்ச் பாஸ்டருடைய பெயர் போட்ட கேலண்டர் இருக்கும், சர்ச்சுடைய பெயர் போட்ட வசன போர்டு இருக்கும். அவங்க வாங்கின கிஃப்ட் போட்டு அது நாங்க இந்த ஊழியத்துல இந்த இப்படி வாங்கணும் சொல்லி அது பெருசா வச்சிருக்கோம். இது எல்லாமே ஒரு விதமான பக்தியின் வேஷங்கள். இதெல்லாம் பக்திக்கு அவர்கள் பிரதிபலிக்கிற சின்ன 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 அடையாளங்கள். ஆனா இது உங்களை பக்தி விருத்தி அடைய பண்ணுதான்னாக்கா அது கிடையாது. இதெல்லாம் இந்த போர்டு, இந்த வசனங்கள், இந்த எழுத்து அட்டைகள், பெற்றுக்கொண்ட கிஃப்டுகள், கேலண்டர்கள், புஸ்தகங்கள், இதெல்லாம் உங்களை ஏதாவது பக்தியில கொண்டு வரும்னாக்கா அது உங்க சரீரத்தை தான் பக்திக்குள் நடத்துமே தவிர உள்ளான மனுஷனை இது பக்திக்குள் நடத்தாது. அப்ப உள்ளான மனுஷனுக்குள் ஒரு தேவ பக்தி வரணும் அப்படின்னா அது ஆண்டவருக்கு முன்பாகவும் மனுஷருக்கு முன்பாக இருக்கிற உண்மையில், அந்த உண்மை தாங்க உங்க உள்ளான மனுஷனை தேவனுக்கு நேரான பக்திமானாய் மாற்றும். ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க, நீங்க உங்க உடையில பக்திமானா காட்டுங்க, உங்க தலைமுடியில பக்தி மாட்டியா காட்டுங்க,
உங்களுடைய பயன்படுத்துற பொருட்களை பக்திவான்களை காட்டுங்க, நான் தப்புன்னு சொல்ல. ஆனா இது எல்லாமே நீங்க என்னதான் அதெல்லாம் அடையாளப்படுத்தினாலும் அது எல்லாமே இந்த பூமியில விட்டுட்டு போக வேண்டி உண்டு. நீங்க விரும்பினாலும் விரும்பாட்டியும் அது கலண்டு தானா விழுந்து. அப்போ நீங்க பக்திமானா இருந்து மறித்து ஆண்டவரோடு எடுக்கப்படும் போது அந்த பக்தி கூட வர்றது எதுனாக்கா, உள்ளான மனுஷன் மட்டும்தான் மறுரூபம் அடைந்து மேலே பரமேறுவான். அந்த உள்ளான மனுஷன் மறுரூபம் அடைந்து பரமேறும் போது அங்கு தேவராஜ்யத்துக்கு நுழையும் போது கர்த்தர் பார்ப்பா, இவள் உண்மையுள்ளவளா இவன் உண்மையுள்ளவனா என்று பார்ப்பார். அதுலதான் அந்த சோத்திர பக்தி விளங்கும். இப்ப உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், என்னுடைய பிரசங்கம் என்கிற உபதேசம் ஆரம்பத்துல கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப கடினமா இருந்திருக்கு. இது என்ன பாஸ்டர் இப்படி பேசுறாரு, அவங்களையும் சொல்றாரு இவங்களையும் சொல்ல, இது எதுவுமே பக்தி கிடையாதுன்னு சொல்றாரு என்று நீங்க நினைச்சிருக்கலாம். இப்போ உங்களுக்கு சத்தியம் புரிஞ்சிருக்கும். நான் ஏற்கனவே சொன்ன பல அடையாளங்கள் இது எல்லாம் ஒரு நாள் அவிழ்ந்து கவிழ்ந்து கலண்டு இந்த பூமியிலே தங்கிவிடும். இங்கு நான் சொல்லுகிறேன் பாருங்க, அந்த சங்கீதத்தின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், உண்மையுள்ளவன் என்கிற அதுதான் உங்களோட உள்ளான மனுஷனை கர்த்தருக்கு நேரா நிறுத்தி அது நேர பரலோகம் வரைக்கும் போகும். இப்போ யோசிங்க, சொந்த வீட்டில உங்க சொந்த ஆவிக்குரிய ஜீவியத்துல எந்த அளவுக்கு உண்மையா இருக்கிறீங்க, எந்த அளவுக்கு அந்த உண்மை உங்க வாழ்க்கையில காணப்படும், அது ரொம்ப யோசிக்கணும். அதை கண்டிப்பா சிந்திக்கணும். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை கிருபை தயை உண்டாவதாக. இந்த உண்மை இல்லாவிட்டால் எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் நல்லவே, அந்த ஸ்தோத்திரம் பக்தி என்பது எல்லாம் வீணாய் போய்விடும். கர்த்தர் நல்லவே. இந்த உண்மையுள்ள மனுஷனுக்கு இன்னொரு மனுஷன் உங்களுக்கு காண்பிக்கிற அறியப்படாத ஒரு மனுஷன். 1 பேதுருவின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 12வது வசனம். 1 பேதுரு 5:12. உங்களுக்கு புத்தி சொல்லும்படிக்கும் நீங்கள் நிலை கொண்டு நிற்கிற கிருபை தேவனுடைய மெய்யான கிருபைதான் என்று சாட்சியிடும்படிக்கும் நான் சுருக்கமாய் உங்களுக்கு எழுதி எனக்கு தோன்றுகிறபடி, கவனிங்க, எனக்கு தோன்றுகிறபடி உண்மையுள்ள சகோதரனாகிய சில்வானுவின் கையிலே கொடுத்து அனுப்பியிருக்கிறேன். அல்லேலூயா. உண்மையுள்ள சகோதரனாகிய சில்வானு. உண்மையுள்ள மனுஷன் என்று சொன்னால் பழைய ஏற்பாட்டிலே தாவீது எல்லாவற்றிலும் உண்மையுள்ளவன். உண்மையுள்ள மனுஷன் என்று சொன்னால் புதிய ஏற்பாட்டிலே சில்வானு என்கிற மனுஷன் உண்மையுள்ளவன். அங்கு பவுல் சொல்லுகிறார், கர்த்தர் நல்லவே, நான் கொடுத்து அனுப்புகிறதில் இந்த சில்வானு உண்மையுள்ளவன். அப்ப என்ன அர்த்தம்? நீங்க ரட்சிக்கப்படும் போதே சில கிருபைகளை கர்த்தர் கொடுத்துட்டார். அந்த கிருபையில உண்மையா இருக்கீங்களா? உங்களை பூமிக்கு அனுப்பும் போதே கொடுத்துதான் அனுப்பியிருக்கார். நீ ஞானஸ்நானம் எடுப்பாய், நீ மனம் திரும்புவாய், நீங்கள் எனக்கு சுவிசேஷம் சொல்லுவீர்கள், நீங்கள் எனக்கு ரட்சிப்பின் ஊழியத்தை செய்வீர்கள், நீங்கள் என் சபைக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள், நீங்கள் என்னுடைய ராஜ்யத்தை கட்டுவீர்கள். ஏதோ சில காரியத்தை கொடுத்துதான் அனுப்பியிருக்கார். சிலருக்கு தாளந்த கொடுத்தார், சிலருக்கு வரத்தை கொடுத்தார், சிலருக்கு கிருபையை கொடுத்தார், சிலருக்கு அபிஷேகத்தை கொடுத்தார், சிலருக்கு நடத்துதலை கொடுத்தார், சிலருக்கு ஏவுதலை கொடுத்தார், சிலருக்கு வல்லமையை கொடுத்தார். ஒவ்வொருவருக்கும் ஏதோ கொடுத்துதான் அன்று அனுப்பியிருக்கார். அந்த கொடுத்து அனுப்பப்பட்டதிலே சில்வானுவை போல நீங்க உண்மையா இருந்தீங்களா இல்லை இப்ப இருக்கீங்களா என்பதை பாருங்க. ஆண்டவர் கொடுத்து அனுப்பினது எது? என் வாழ்க்கையில கிருபையை முன்னிட்டு நான் சொல்லுவேன். என் பேரு கண்ணன். அதுக்கு முன்னாடி என்னோட ஒரிஜினல் நேம் ஹேம்நாத் ராவ். ஹேம்நாத் ராவா இருந்தே ராஜ பரம்பரையின் பேரை எடுத்துட்டு பொது பேர் எல்லா பொதுமக்கள் கூப்பிடுற மாதிரி இருக்கணும் சொல்லி கண்ணன் வச்சாங்க.
அப்புறம் தேவனுடைய தீர்மானத்தின்படி ஆண்டவரனை சாமுவேல் என்று கேரளாவின் எழுப்புதல் தீர்க்கதரிசியாக கொச்சுக்குஞ்சுவை கொண்டு, கொச்சுக்குஞ்சு என்னும் அருமையான தேவ மனுஷனை கொண்டு என் பெயரை மாற்றினான். என்றைக்கு ஆண்டவர் சாமுவேல் என்று ஒரு அருமையான தீர்க்கதரிசி தேவ மனுஷன் மூலமாய் என்னை பிரதிஷ்டை பண்ணி பேர் வச்சாரோ, அன்னைக்கு எனக்கு இந்த தீர்க்க தரிசனத்தின் ஆவியும் வேதத்தை நியாயப்பிரமாணத்தை போதிக்கிற அபிஷேகத்தை கொடுத்தார். நான் தைரியமாய் கிருபையை முன்னிட்டு தாழ்மையோடு சொல்லுவேன், அன்று முதல் இன்றைக்கு வரைக்கும் இந்த ஊழியத்தில தீர்க்க தரிசனத்திலும் நியாயப்பிரமாணத்தை போதிக்கிறதிலும் உண்மையாயிருக்க உதவி செய்திருக்கார். எனக்கு ஒரு திருப்தி உண்டு. எனக்கு கொடுத்து அனுப்பப்பட்ட அந்த சில்வானுவின் உண்மையிலே என்னை உண்மையாயிருக்க தேவன் பலப்படுத்தி இருக்கிறார். இன்றைக்கு நான் மறுத்து தேவ ராஜ்யத்தில் போவேன் என்று சொன்னால் இந்த உண்மையே கர்த்தருடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க பண்ணும் என்கிற நம்பிக்கை எனக்கு உண்டு. இதுதான் பக்திமானுடைய அடையாளம். இன்னைக்கு நிறைய பேருடைய ஜீவியத்துல உண்மை இல்லை. வாயை திறந்தா உண்மை கிடையாது. எதை கேட்டாலும் உண்மை கிடையாது. சாக்கு போக்கு சொல்றதுல பொய், பேசுற பேச்சுல பொய், கொடுக்கிற ஆகாரத்துல பொய், பயன்படுத்துகிற பொருட்கள்ல பொய், நிறைய பொய். எனக்கன்பானவர்களே, நீங்க பக்தி உள்ளவர்களா இருக்கணும்னாக்கா ஒரு நாளைக்கு 50 அதிகாரம் பைபிள் படிங்க, 7 மணி நேரம் ஜெபம் பண்ணுங்க, ஞானஸ்நானத்தை எடுங்க. இதெல்லாம் நான் சொல்ல விரும்பல. வேதம் சொல்லுகிறதை நான் சத்தியத்தின்படி சொல்றேன். நீங்க உண்மையுள்ளவர்கள் என்று தேவனிடத்தில் சாட்சி பெறணும்னாக்கா, மன்னிக்கணும், பக்தி உள்ளவர்கள் என்று தேவனிடத்தில் சாட்சி பெறணும்னா முதலாவது உண்மையுள்ளவர்களா இருங்கள். இரண்டாவது, எந்த நேரத்திலும் கர்த்தரை நன்றாய் துதிக்கிறவர்களாய் ஸ்தோத்தரிக்கிறவர்களாய் இருங்கள். அப்பொழுது கர்த்தர் நல்லவே. இந்த அருமையான பக்திவதி என்கிற நல்ல ஒரு சாட்சி உங்களுக்கு தானாகவே கிடைக்கும். கர்த்தர் நல்லவர். அடுத்ததாக இந்த பக்திமானை குறித்து வேதம் கொடுக்கிற இன்னொரு அடையாளம் என்ன? சங்கீதங்களின் புஸ்தகம் 86ஆம் சங்கீதம் 2வது வசனம். சங்கீதம் 86:2 வாசிக்கிறது. என் ஆத்துமாவை காத்தருளும், நான் பக்தியுள்ளவன். தேவனே, உம்மை நம்பி இருக்கிற உமது அடியேனை நீர் ரட்சியும். தேவனே, உம்மை நம்பி இருக்கிற உமது அடியேனை ரட்சியும். நல்ல ஒரு பக்திமான், நல்ல ஒரு பக்தி உள்ள ஸ்திரீ எப்படி என்ன செய்வாங்கன்னா, இந்த சங்கீதம் 86:2 படி எல்லா காரியத்திலும் கர்த்தரை மட்டுமே நம்புவாங்க. தேவன் மீது நம்பிக்கையா இருப்பாங்க. மழை பெய்யலையா, கர்த்தரிடத்தில் நம்பிக்கையா இருப்பாங்க. ஐயோ சோத்திர தண்ணி வரலையா, தேவனிடத்தில் பக்தியா இருப்பாங்க. சோத்திர வியாதி வந்துருச்சா, சுகமாகணுமா, தேவனிடத்தில் பக்தியா இருப்பாங்க. ஊழிய வளரணுமா, தேவனிடத்தில் நம்பிக்கையா இருப்பாங்க. அவங்களுக்கு ஏதாவது அவசர கால தேவை இருக்குது, உடனே சந்திக்கப்படணுமா, தேவனிடத்தில் நம்பிக்கையா இருப்பாங்க. இந்த பக்தி உள்ளவர்களுடைய 3வது பிரதான அடையாளம் என்னன்னா, அவர்கள் எப்போதும் கர்த்தரை நம்பி இருக்கிறவர். தேவனுக்கு மகிமை உண்டாவதாம். இன்னைக்கு இந்த கடைசி காலத்துல இந்த சுதந்திரம் பக்திமானுக்குரிய உண்மையை கற்றுக் கொடுக்கிறது குறைந்து போய்விட்டது. பக்திமானுக்குரிய துதியின் உடையை கொடுத்து கற்றுக் கொடுப்பது குறைந்து விட்டது. பக்திமான் கர்த்தரை மட்டும்தான் நம்பியிருக்க வேண்டும் என்று சொல்லி அந்த கர்த்தரையே நம்புவதை குறித்து பிரசங்கிப்பது குறைந்து விட்டது. இன்னைக்கு ஒரு விசுவாசி வந்து ஒரு ஊழியக்கார்ட்ட, பாஸ்டர், நான் இந்த வட்டிக்கு வாங்கி இதை செய்ய போறேன், எனக்காக ஜெபம் பண்ணுங்க, அந்த வட்டிக்கு கொடுக்கிறவன்னு சொன்னவங்க பணம் தரணும், அதை வாங்கி நான் முடிக்கணும், எனக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னா, கவலைப்படாதமா, வாங்க, நான் ஜெபிக்கிறேன், நீங்க கேட்கிற பணம் கிடைக்கும், அந்த வட்டிக்கு வாங்கி நீங்க வேலையை முடிப்பீங்கன்னு சொல்லி உடனே கூப்பிட்டு மனசார ஆசீர்வதித்து ஜெபிக்கிற எத்தனையோ பேர் இருக்காங்க.
ஆனா முன்னொரு காலத்துல அப்படி அல்ல. வட்டிக்கு வாங்கி நான் ஒரு பொருள் காரியத்தை நிறைவேற்ற போதே எனக்கு ஜெபிங்கன்னு சொன்னாலே ஊழியக்கார வாயில சர வெடிதான் வெடிக்கும். உனக்கு அறிவு இருக்குதா? நீ தேவனுடைய பிள்ளையா? கர்த்தருடைய நாமத்தை தூசிக்கவா பிறந்திருக்கிற? நீ எதுக்கு ரட்சிக்கப்பட்டிருக்கிற? ஆண்டவரிடத்துல நம்பிக்கையா இருந்தா நீ வட்டிக்கு வாங்குவாயா என்று ஒரு காலத்துல ஊழியக்காரர்கள் சர வெடியாய் வெடிப்பார்கள். அப்படிதான் கடந்த கால உபதேசங்கள், சத்தியங்கள் விசுவாசிகளை தேவனை நம்ப பண்ணினது. இன்றைக்கு தேவனை நம்புகிற நம்பிக்கையை சொல்லுவது அல்ல. என்ன கேட்டாலும் நான் புகையில கடை வைக்க போறேன், புகையிலையே மொத்தமா எடுத்து ஹோல்சேல்ல ஓசத்துல எல்லாருக்கும் பார்சல் அனுப்ப போறேன், ஜெபம் பண்ணுங்கன்னாக்கா, ஆண்டவரே இந்த புகையிலை ஆசீர்வதியும், வாயில போற எல்லா வாயும் ஜெபமாகணும், எல்லாரும் நல்ல ரத்த கலர்ல மாறணும். இது இன்னும் பெருகுடன் ஜெபிக்கிறவர்கள் இருக்கிறார்கள். அங்க என்ன நடக்கிறது? அவங்க நம்பிக்கை வியாபாரத்தில் பாய்கிறது. ஆனால் ஒரு தேவ பிள்ளையின் நம்பிக்கை பணத்திலும் பொருளாதாரத்திலும் வியாபாரத்திலும் கள்ள மார்க்கெட்டிலும் திருட்டுத்தனத்திலும் அசுத்தத்தை விற்பனை செய்து அதில் வருகிற லாபத்தை கொண்டு வந்து கர்த்தருக்கு கொடுப்பதிலும் அல்ல. ஒரு நல்ல பக்தி உள்ளவருடைய ஜீவியம் என்பது கர்த்தரையே நம்பி இருப்பது, ஆண்டவரையே நம்பி இருப்பது. சில காரியங்கள் நம்ப முடியாத சம்பவங்கள். சிவகாசி பட்டணத்துல ஒரு அருமையான தாயார் இருந்தாங்க. அவங்களுக்கு ஒரு 3-4 பெண் பிள்ளைகள், ஒரே 2 பையங்க. அப்போ நான் அந்த கன்வென்ஷன் கூட்டங்கள் திரளா கடந்து போவேன். ஒரு நாள் அந்த தாயார் இருக்க சபைக்கு என்னை கூப்பிட்டு இருந்தாங்க. அங்க போய் தேவனுடைய வார்த்தைகளை கொடுத்து பலமான ஆதாரங்களை ரூபகாரப்படுத்தி நான் கடந்து வந்தேன். அன்னையிலிருந்து அந்த நல்ல ஆவிக்குரிய குடும்பம் எப்படியோ என்கிட்ட ரொம்ப பற்றுதல் உள்ளவங்களா மாறிட்டாங்க. நான் கொஞ்சம் வெளிப்படையா பேசுறேன். நான் இந்த விருதுநகர் மாவட்டம், மதுரை மாவட்டம் மற்றும் இந்த பக்கத்துல இருக்க தென்காசி மாவட்டத்துல எங்க கன்வென்ஷன் கூட்டத்துக்கு போறான்னு கேள்விப்பட்டாலும் சரி, இந்த அம்மா அவங்களுக்கு அத்தனை பிள்ளைகள் உண்டு, கணவன் உண்டு, எல்லாரையும் விட்டுட்டு நல்ல சாப்பாடு செஞ்சு ஒரு பெரிய கேரியர் எடுத்துட்டு வந்துருவாங்க. நான் எந்த கன்வென்ஷனுக்கு எந்த ஊருக்கு போறனோ அங்க கேள்விப்பட்டு நேரம் வந்துட்டு நான் தான் பாஸ்டர் சாப்பாடு கொடுப்பேன், என் கையாலதான் பாஸ்டர் சாப்பிடணுமாங்க. இப்போ அந்த அவங்களுக்கு என் மேல அவ்வளவு ஒரு பாசம் வந்து விட்டது. அடுத்து என்ன பண்ணாங்க, பொம்பளை பிள்ளைங்க 3 பிள்ளைங்க அத்தனையும் கூட்டிட்டு அண்டாவில சோறாக்கி அண்டாவை தூக்கிட்டு வர ஆரம்பிச்சாங்க. அந்த பிள்ளைகளுக்கும் சாப்பாடு, எனக்கும் சாப்பாடு. வந்துகிட்டு அங்க பாஸ்டர் உள்ள போய் சொல்லிடுவாங்க, ஐயாவுக்கு சாப்பாடு நான் கொண்டு வந்திருக்கேன், நாங்களும் பிள்ளைகளும் ஐயாவும் தான் சாப்பிடுவோம். இவ்வளவு ஒரு ஊழியக்காரன் மீது உயிரை வைத்த அந்த குடும்பம். அந்த குடும்பத்துல இந்த குடும்ப தலைவருக்கு 2 கண்ணும் தெரியாது, அருமையான விசுவாசி, 2 பார்வை அற்றவர். அவருக்கு ஒரு பையன் இருந்த, அந்த அம்மாவுக்கு ஒரு பையன். கர்த்தர் நல்லவன். அந்த பையனுக்கு எவ்வளவோ இடத்துல வேலை தேடி என்னென்னமோ நடந்து ஒன்னும் அமையல. கடைசியில வியாபாரம் பண்ணணும்னு சொல்லி போய் அவங்க பண முதலீடு பண்ண போகும்போது என்கிட்ட அனுப்புனாங்க. நான் ஜெபம் பண்ணி சொன்னேன், தயவு செய்து உனக்கு இல்லாத ஒரு அழைப்புக்குள் தலையிடாது. உன்னுடைய அழைப்பு தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவது. ஆனா நீயோ தொழிலை கட்ட பார்க்கிறாய், அதை விட்டு விட்டு வெளியே வா என்று சொன்னேன். கர்த்தர் அந்த சகோதரன் பயப்படவே இல்லை. நேரம் அம்மாட்ட வந்து அப்புறம் ஆலோசனை கேட்ட, ஐயா சொல்லிட்டாரா, உடனே வந்துரு, உடனே எல்லாத்தையும் தூக்கி போட்டா எல்லாத்தையும் ரிட்டர்ன் பண்ணா அந்த தொழிலை அப்படியே விட்டுட்டு ஓசத்துல என்ன நஷ்டமானாலும் போதுன்னு வந்தாச்சு. அப்புறம் திடீர்னு 1 மாசத்துல எனக்கு ஒரு போன் வந்தது. அந்த அம்மா சொன்னாங்க, ஐயா என் பையன் ராமநாதபுரத்துல இப்படி இருக்கிறான், நீங்க சொன்னீங்கன்னு ஊழியத்துக்கு போயிட்டான், ரொம்ப கஷ்டப்படுற ஐயா, கையெடுத்து கும்பிட்ற, ஒரு முறை நீங்க போய் ஒரு ஜெபம் பண்ணிட்டு வரணும். நான் போறேன். போய் பார்த்தாக்கா அந்த சகோதரன் அந்த ஊழியக்காரன் சொன்னான், அதாவது கர்த்தர் அடியானை கொண்டு சொன்னார் என்று ஒத்த வார்த்தையை நம்பி ராமநாதபுரத்துல ஒரு வாடகைக்கு வீடு எடுத்து ஊழியம் செஞ்சிட்டு இருக்காரு. ஆனா ஊழியத்துல வளர்ச்சி இல்லை, மாற்றம் இல்லை, எந்த நன்மை இல்லை, ஒரு சேமம் இல்லை. அப்படியே கிறங்கி கிருகிருத்து சோர்ந்து தவந்து போய் கிடக்கு.
அங்க போய் பார்க்கிறேன். அப்ப ஆவியானவர் சொன்னார், மகனே, இது உன்னுடைய ஸ்தலம் அல்ல. இதோ நான் உன்னை சரியாய் 40 நாட்களுக்குள் 3 எழுத்துடைய ஒரு பெயரையுடைய 3 எழுத்து பெயருடைய ஒரு மத்திய பட்டணத்துக்கு உன்னை கொண்டு போவேன். அங்கு நீ போய் ஊழியத்தை துவங்குவாய். அந்த இடத்தில் பெரிய சபையை ஸ்தாபிப்பாய். உனக்கு கீழே ஆயிரக்கணக்கான ஜனங்கள் இருப்பார்கள் என்று ஆவியானவர் தீர்க்க தரிசனம் சொன்னார். இந்த தீர்க்க தரிசனம் சொல்லும் போது அந்த சகோதரர் முழுக்க ஒரு சின்ன வாலிப பையன், ஒரு 25 வயது 26 வயது கூட இன்னும் நிறைவடையல. அப்போ ஆனா ஆவியாருடைய தீர்க்க தரிசனம் பயங்கரமா இருக்குது. அவர் நம்பிட்டு இருந்தாரு. ஒரு நாள் திடீரென்று அவருக்கு ஒரு சொப்பனம் வந்தது. சொப்பனம் வந்த மறுநாள் ஒரு போன் வந்தது. உடனே ஆண்டவர் சொன்ன அந்த 3 எழுத்துடைய அந்த ஊருக்கு போனால் அங்க ஒரு விசுவாசிக்கு ஜோ பண்ணார். அவங்க உடனே இவங்களை கூப்பிட்டாங்க. அங்க போய் ஒரு பிரான்ச் ஊழியத்தை ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷம் ஆகல, கிட்டத்தட்ட ஒரு 850 பேர் உள்ள ஒரு பெரிய ஊழியத்தை கற்றுக் கொடுத்துட்டார். அப்பதான் அவர் சொன்னார், அந்த வாலிப சகோதரன் சொன்னார், பாஸ்டர், மற்றவங்க எல்லாம் சொன்னதை நான் செஞ்சிருந்தாக்கா இன்னைக்கு அப்படிதான் இருந்திருப்பேன். ஆனா நீங்க சொன்ன மாதிரி நான் கர்த்தரையே நம்பி இருந்தேன். தொழில் தெரிஞ்சும் வியாபாரம் தெரிஞ்சும் முதலீடு பண்ண பணம் இருந்தும் எல்லாம் இருந்தோம். நான் கர்த்தரையே நம்பி இருந்தேன். அதனால இன்னைக்கு கர்த்தரனை நல்ல ஒரு மெய்ப்பனாய் உயர்த்தி விட்டார். அல்லேலூயா. ஆமாங்க, பக்தி உள்ளவர்கள் கர்த்தரை மட்டும்தான் நம்புவார்கள். அவங்கள சுத்தி 1008 வசதிகள் இருக்கும், 18,000 பொருளாதாரம் இருக்கும், நல்ல மனிதர்கள் திரளாயிருப்பார்கள். ஆனாலும் பக்தி உள்ளவள் இது எதன் மீதும் நம்பிக்கை வைக்காமல் கர்த்தர் மீது மட்டும் நம்பிக்கை வைப்பார்கள். இந்த செய்தியை கேட்கிற தேவ பிள்ளையே, உங்களுடைய நம்பிக்கை யார் மீது இருக்கிறது? உங்களுடைய நம்பிக்கை எதன் மீது இருக்கிறது? இந்த அருமையான சங்கீதக்காரன் சொல்லுவதை போல, கர்த்தர் நல்லவர், அந்த தேவன் மீது நம்பிக்கையா இருந்து பாருங்கள். நிச்சயம் உங்களுடைய இருள் வெளிச்சமா மாறும், உங்களுடைய அந்தகாரம் பிரகாசமா மாறும். சங்கிலிகள் அருந்து கீழே விழும், நுகங்கள் முறிந்து அருந்து தெரிக்கும். கர்த்தர் மீது நம்பிக்கையா இருந்தால் அவர் உங்களை கீழே இருந்து மேலே 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 மேலேதான் கொண்டு போவார். ஒரு காலம் மேலே இருந்து கீழே வர முடியாது. எலியா மேலே எடுத்துக்கொள்ளப்பட்டதுதான். எடுத்துக்கொள்ளப்பட்ட எலியா மேலே இருந்து கீழே வந்ததாக சரித்திரம் கிடையாது. இயேசுவானவர் அப்போஸ்தலர்கள் பார்க்க மேலே எடுத்துக்கொள்ளப்பட்டார். எடுத்துக்கொள்ளப்பட்ட இயேசு மீண்டும் மாம்சத்தோடு இரத்தத்தோடு கீழே வரவே இல்லை. பேதுருவின் நாட்களிலே ஒரு துப்பட்டா மேலே இருந்து கீழே வந்தது. அந்த பேதுருவின் தரிசனம் முடிஞ்சவுடன் மேலே போனதுதான். போன துப்பட்டா அது திரும்ப வரவே இல்லை. அப்போ இதோட அடையாளங்கள் என்ன? தேவனை மட்டும் நம்பி இருந்தா நீங்க கீழே இருந்து மேலதான் போவீங்களே ஒழிய மேலே இருந்து கீழே வரவே மாட்டீங்க. இதுதான் பக்தி உள்ளவளுடைய 3வது அடையாளம். முதல் அடையாளம், அவர்கள் உண்மை உள்ளவர்கள். 2வது அடையாளம், நல்லா துதிக்கிறவர்கள், ஸ்தோத்தரிக்கிறவர்கள், ஜெபிக்கிறவர்கள். 3வது, கர்த்தரையே நம்பி இருக்கிறவர்கள். உம்மை நம்பி இருப்பேன். சங்கீதம் 86:2 படி அவரையே நம்பி இருக்கிறவர்கள். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். இந்த பக்தி உள்ளவர்களுடைய அடுத்த அடையாளம் என்ன? அடுத்த ஒரு அடையாளத்தை நான் சொல்லுகிறேன் பாருங்கள். கர்த்தர் நல்லவன். அப்போஸ்தல நடபடிகளின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 43வது வசனம். அப்போஸ்தலர் 13:43 வாசிக்கிறேன். ஜெபத்தோடு கவனிங்கள். ஜெபாலயத்தில் கூடின சபை கலைந்து போன பின்பு யூதரிலும் யூத மார்க்கத்தமைந்த
பக்தி உள்ளவர்களிடத்திலும் அநேகர் பவுலையும் பர்னபாவையும் பின்பற்றினார்கள். அவர்களுடனே இவர்கள் பேசி தேவனுடைய கிருபையிலே நிலை கொண்டிருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொன்னார்கள். அல்லேலூயா. பக்தி உள்ளவன் அல்லது பக்தி உள்ளவள் என்றால் யார் தெரியுமா? இந்த அப்போஸ்தலர் நடபடிகள் 13:43 சொல்லுகிறதை போல நிலை கொண்டிருக்கிறவர்கள். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, இந்த நிலை கொண்டிருக்கிற அனுபவம் இன்றைக்கு கொஞ்சம் 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 கொஞ்சமா கழுத தேஞ்சி கட்டெரும்பு ஆன கதையா மாறிக்கிட்டு இருக்குது. ஏன்னாக்கா இன்னைக்கு நிறைய விசுவாச ஜனங்களை பாருங்களேன். போன ஜனவரி மாசம் ஒரு வீட்டுக்கு ஜெபம் பண்ண போறோம். அப்போ நான் பொது ஊழியக்காரன், எனக்கு சபை கிடையாது, நான் சபை மீட்பன் கிடையாது. அப்ப தேவன் என்னை கொண்டு போற இடத்துக்கு போவேன். அப்போ ஒரு வீட்டுல போய் ஜெபிக்க கத்தர் ஜெபிக்கிறேன். நான் கேட்கிறேன், பிரைஸ் லார்ட், நல்லா இருக்கீங்களா? சரி, எங்க சர்ச்சுக்கு போயிட்டீங்க? அவங்க சொல்றாங்க, இந்த சர்ச்சுக்கு இந்த பாஸ்டர் போயிட்டு இருக்கு. சந்தோஷம், பரவாயில்ல, கத்தர் என்னை கொண்டு வந்தா நான் ஜெபம் பண்றேன் சொல்ல வேண்டிய சொல்லிட்டு போறேன்னு வந்தாச்சு. திரும்பவும் இந்த ஜூன் மாசம் திடீரென்று எதிர்பாரா சொல்ல அதே ஊருக்கு அதே இடத்துக்கு போறேன். அப்போ அந்த விசுவாச குடும்பத்தை சந்திக்கிறேன். அவங்கள்ட்ட கேட்கிறேன், பிரைஸ் லார்ட், எப்படி இருக்கீங்க? ஜனவரி மாசம் பார்த்தோம், இப்ப எங்க சபைக்கு எங்க போயிட்டீங்க? அவங்க சொல்றாங்க, முன்ன அங்க போயிட்டு இருந்த பாஸ்டர், இப்போ அங்க போறது இல்லை. இப்போ நாங்க இங்க ஒரு சபை இருக்கு, இங்க போயிட்டு இருக்கோம். ஏன் அங்க போகல? காரணம் சொல்ல மாட்டாங்க. இது எதை குறிக்கிறது? நிலை கொண்டிருக்கிற அனுபவம் அவர்களிடத்தில் இல்லை. இன்னைக்கு அடிக்கடி டெய்லி குளிச்சுட்டு சட்டைய மாத்திர மாதிரி, டெய்லி குளிச்சுட்டு வஸ்திரத்தை மாத்திர மாதிரி, என்னைக்கு ஊழியத்தை மாத்துறீங்களோ, என்னைக்கு ஊழியக்காரர்களை மாத்துறீங்களோ, நீங்க தேவனுக்குள் நிலைத்து நிற்கவே முடியாது. தேவனும் உங்களுக்குள் நிலைத்து நிற்கவே மாட்டார். நல்ல பக்தி உள்ளவன், நல்ல பக்தி உள்ளவள் என்று சொன்னா, தேவன் வைத்த ஊழியத்திலே, கர்த்தர் கொடுத்த ஊழியக்காரருக்கு கீழே ஆண்டவருடைய சத்தியமான சரியான உபதேசத்திலே மரணமே நேரிட்டாலும் அதுல நிலைத்து நிற்க வேண்டும். அதுதான் நிலை கொண்டிருத்தல். அப்படி நிலை கொண்டிருந்தால்தான் நம்முடைய ஜீவியம் இன்னது என்பது உலகத்துக்கும் தெரியும், தேவனுக்கும் தெரியும். ஆண்டவரை பாருங்க, இஸ்ரவேலருக்காக அனுப்பப்பட்டேன் என்று சொன்னார். கடைசி வரைக்கும் பைபிள்ல ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் இஸ்ரவேலர் கொடுத்ததா இருக்கு. அவர் சொன்ன வார்த்தை அப்படி நிலை கொண்டிருக்கு. ஓ, கர்த்தர் நல்லவை. மோசைய பாருங்க, அந்த ஜனங்களை நடத்துறதுக்காக அழைக்கப்பட்டார். சாகிற வரைக்கும் நான் அந்த நடத்துகிற வேலையில தான், ஊழியில தான் மோசை நிலை கொண்டிருந்தார். அப்போ இந்த கடைசி காலத்துல இந்த பக்தி உள்ளவன் என்று சொல்லுகிற பல வேஷம் போட்ட மனிதர்கள் இன்றைக்கு எதிலும் நிலைத்திருப்பது கிடையாது. ஒரு ஸ்தாபனத்தில் நிலைத்திருப்பது கிடையாது, நல்ல ஒரு ஐக்கியத்தில் நிலைத்திருப்பது கிடையாது, நல்ல ஒரு மெய்ப்பொருட்டை நிலைத்திருப்பது கிடையாது, ஒரு சபையில நிலைத்திருப்பது கிடையாது, நல்ல ஒரு ஜெபத்துல நிலைத்திருப்பது கிடையாது. கர்த்தர் நேரத்துக்கு நேரம் உடையை மாற்றுவதை போல இன்றைக்கு ஆவிக்குரிய நிலைமையை மாற்றிக்கொண்டே இருக்கிறார்கள். ஒரு சின்ன சத்தியத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். இந்த நிலை கொண்டிருப்பதற்கு நமக்கு ஒண்ணு தேவையா இருக்கு. அது என்ன தெரியுமா? கர்த்தர் நல்லவே. அதுதான் அபிஷேகம், அதுதான் பரிசுத்தாவின் அபிஷேகம். இந்த பரிசுத்தாவின் அபிஷேகம் உங்க மேல நிறைவா இருந்தா நிலை கொண்டிருப்பீங்க. அந்த பரிசுத்தாவின் அபிஷேகம் உங்க மேல குறைவா இருந்தா நீங்க அலைஞ்சுகிட்டே இருப்பீங்க. இப்போ குறைவான அபிஷேகம் பெற்ற ஒரு மனுஷனையும் நிறைவான ஒரு அபிஷேகம் பெற்ற ஒரு மனுஷனையும் காண்பிக்கிறேன். நிலை கொண்டிருப்பதை நீங்களே புரிந்து கொள்ளலாம். அப்ப குறைவான அபிஷேகம் பெற்றது யார்? நிறைவான அபிஷேகம் பெற்றது யார்? சவுல் என்கிற மனுஷனை அபிஷேகிக்கும்படி கர்த்தர் தீர்மானிக்கிறார்.
இப்போ இந்த சவுலை அபிஷேகிக்க ஆண்டவர் அனுப்பினது சாமுவேலை. தாவீதை கர்த்தர் அபிஷேகிக்க தீர்மானிக்கிறார். தாவீதை அபிஷேகிக்க கர்த்தர் தெரிந்து கொண்டது சாமுவேலை. சவுலை அபிஷேகித்ததும் சாமுவேல், தாவீதை அபிஷேகித்ததும் சாமுவேல். சவுலும் ராஜாவானான், தாவீதும் ராஜாவானான். 2 பேரும் ஒரு தீர்க்கதரிசியால் அபிஷேகிக்கப்பட்டார்கள். ஆனால் சவுலை அபிஷேகிக்கும் போது வேதம் சொல்லுகிறது, அவன் குப்பியில் தன் தைலத்தை கொண்டு போனான் என்று வேதம் சொல்லுது. சவுலை அபிஷேகிக்கும் போது குப்பியின் தைலத்தினாலே அபிஷேகித்தார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. அப்ப அந்த குப்பியின் தைலத்தினால் அபிஷேகிக்கப்பட்ட மனுஷன் சவுல். கர்த்தர். ஆனா அதே நேரத்துல தாவீதை அபிஷேகிக்கும் போது ஆண்டவர் சொல்லுகிறார், கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, நீ உன் கொம்பை தைலத்தினால் நிறைத்து என்று சொல்லுகிறார். உன் கொம்பை தைலத்தினால் நிறைத்து தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அப்ப தாவீதை அபிஷேகிக்கும் போது கொம்பு தைலம், அந்த கொம்பு என்பது நீளமான ஒரு எக்காலம் போல, அதை அப்படியே விட்டு முழு தைலத்தை ஃபுல் பண்ணி அதை கொண்டு போய் நீ தாவீதின் மேல் ஊற்று. இப்போ சவுலுக்கு கிடைத்தது குப்பியின் தைலம், தாவீதுக்கு கிடைத்தது கொம்பின் தைலம். அந்த எந்த அளவுக்கு அந்த குப்பியினால் அபிஷேகிக்கப்பட்டானோ அந்த அளவுக்கு தான் அவனுடைய பக்தி காணப்பட்டது. இந்த சவுலுடைய பக்தி பாருங்க, ஆரம்பத்துல தகப்பன் மீது இருந்தது. அப்பா சொல்றத அப்படியே கீழ்ப்படுகிறவன். 5 நாடு கடந்து கழுதையை தேடி போனான். அப்பா மீது பக்தி. 2வது தீர்க்கதரிசியின் மீது பக்தி. சாமுவேலை பார்த்துட்டு வந்து சாமுவேல் சொல்றதுக்கெல்லாம் கீழ்ப்படுகிறார். சாமுவேல் மீது பக்தி. 3வது ராஜ்யபாரத்தின் மீது பக்தி. அதை ஜெயிக்கணும், இதை ஜெயிக்கணும், அப்படி ஜெயிக்கணும், இப்படி ஜெயிக்கணும். 4வது அவனுக்கு மந்திரவாதிகளின் மீது பக்தி. 5வது மரித்த ஆவிகளின் மீது பக்தி. அவன் பக்தி மாறிக்கிட்டே இருந்தது. இது குப்பியின் அபிஷேகம். ஆனா தாவீதுக்கு கொடுக்கப்பட்டதோ தைல கொம்பின் அபிஷேகம். அந்த கொம்பினால் அபிஷேகிக்கப்பட்ட தாவீதின் பக்தியை பாருங்க. மரணபரியந்தம் அந்த கர்த்தரை பாடுகிறதும் சங்கீர்த்தனம் பண்ணுகிறதும் கர்த்தரை புகழுகிறதும் சுத்திரம் ஆண்டவருக்கு ஜெபித்து தீர்க்கதரிசிகளை கூட வச்சுட்டே இருந்தான். நாத்தான தீர்க்கதரிசியை வச்சிருந்தான், ஓபேத்து தீர்க்கதரிசியை வச்சிருந்தான். பலர தீர்க்கதரிசிகளை பக்கத்துல வச்சு 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 அந்த தீர்க்கதரிசி ஆலோசனைகளை கேட்டு 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 இந்த தாவீது ஊழியத்தை செய்தான், ராஜ்யபாரத்தை நடத்தினான். அதனால இந்த தாவீதின் பக்தி நிலை கொண்டிருந்தது. சவுலுடைய பக்தி இடையிலே அவனை சோத்திரம் சங்காரத்துக்கும் மரணத்துக்கும் அனுப்பினது. இப்ப தெரிகிறதா, இன்னைக்கு உங்க மேல இருக்கிற அபிஷேகம் குப்பியின் அபிஷேகமா அல்லது கொம்பின் அபிஷேகமா என்பதை யோசிங்க. இன்னைக்கு 2 அந்நிய பாஷை பேசி 4 கைய ஓங்கி 4 முறை தட்டிட்டாக்க பரிசுத்த ஆவி வந்துருச்சு என்கிறது இன்றைக்கு பெந்தேகோஸ்தே உலகம். அது அல்ல. நீங்க குப்பியினால் அபிஷேகிக்கப்பட்டவர்களா இருக்க கூடாது. தைல கொம்பினால் அபிஷேகிக்கப்படணும். அதுதான் நிலை கொண்டிருக்கு. அப்ப என்ன செய்யணும்? ஆண்டோடைய சமூகத்துல நேரா ஓடுங்க, கதவை சாத்துங்க, இல்லாட்டி தனியா உட்காருங்க, மனம் கசந்து அழுங்க. ஒரு பக்தி உள்ளவனா, ஒரு பக்தி உள்ளவளா என்னை மாற்றுங்க ஆண்டவரே. எனக்கு அந்த குப்பியின் அபிஷேகம் அல்ல, தைல கொம்பின் அபிஷேகத்தை தாங்க. கொம்பை தைலத்தினால் நிறைத்து கொண்டு போய் நான் காண்பிக்கிறவனை அபிஷேகி என்று சொன்ன அந்த அபிஷேகம் எனக்கு வேண்டும் ஆண்டவரே. நான் மரண பரியந்தம் உமக்குள் நிலை கொண்டிருக்க வேண்டும். அடிக்கடி என் உபதேசத்தை மாற்றக்கூடாது, அடிக்கடி என் சத்தியத்தை மாற்றக்கூடாது, அடிக்கடி என் ஐக்கியத்தை மாற்றக்கூடாது, அடிக்கடி நான் தேவசத்திர மற்ற ஆவிக்குரிய காரியங்களை மாற்றிக்கொண்டே இருக்கக்கூடாது. ஆண்டவரே, நான் நிலை கொண்டிருக்க உதவி செய்யும். கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. கடைசியாய் சொல்லி முடிக்கிறேன். இந்த பக்தி உள்ளவர்கள் என்றால் யார்? முதலாவது நல்ல உண்மையுள்ளவர்.
இரண்டாவது, அவர்கள் நன்றாய் கர்த்தரை துதிக்கிறவர்கள். மூன்றாவது, கர்த்தரையே நம்பி இருக்கிறவர்கள். நான்காவது, கர்த்தரில் நிலை கொண்டிருக்கிறவர்கள், நிலைத்திருக்கிற மரணமே அன்றி அவர்களையும் அவர்களுடைய பக்தியையும் பிரிக்கவே முடியாது. அதுதான் நிலை கொண்டிருப்பது. இந்த நிலை கொண்டிருக்கிற இந்த நல்ல அபிஷேகத்தை கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு கொடுப்பாராக. கண்களை மூடி எல்லாரும் ஒப்பு கொடுத்து, யாரும் கடைசி ஜெபம் முடிகிற வரைக்கும் வெளியில போகாதீங்க. எனக்கு நல்ல ஒரு அபிஷேகம், உங்களை உண்மையுள்ள பக்திமானா, உண்மையுள்ள பக்திவதியா ஆண்டவர் மாற்ற விரும்புகிறார். எல்லாரும் கண்களை மூடுங்க. சாப்பாட்டு தட்டு, வீட்டு காரியங்கள், பிள்ளைகளை பக்கத்தில் வச்சுக்கிட்டு விளையாட்டுத்தனமா இதெல்லாம் ஓரம் கட்டுங்க. இது தேவன் உங்களை சுத்திகரிக்கிற நேரம். ஒரு பக்திமானா, கர்த்தர் நல்லவர், பக்தி உள்ளவனா, ஆண்டோர் மாற்றுகிற நேரம். கர்த்தர் நல்லவே, அந்த பக்திக்கு ஏற்ற சொதுரம் அந்த அருமையான கர்த்தர் நல்லவே, அந்த உண்மை இருக்கிறதா? உள்ளான மனுஷனுக்குரிய அந்த உண்மை, உள்ளான மனுஷன் எடுத்துக்கொள்ளப்படுகிற வரைக்கும் காணப்படுகிற அந்த உண்மை இருக்குதா என்று பாருங்க. எல்லாரும் கண்களை மூடி ஆவில நிரம்பி ஒப்பு கொடுத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இயேசுவின் நாமத்தினாலே நாம் ஜெபிப்போம். அன்புள்ள நல்ல பரமபிதாவே, தேசத்தில் பக்தி உள்ளவன் அற்று போகிறான் என்று நீர் பரிதபித்து சொன்ன வார்த்தை எவ்வளவு உண்மையாண்டவரே. வேஷம் போடும் பக்தி, விதவிதமாய் மாற்றிக்கொள்ளுகிற பக்தி, உடையிலும் நடையிலும் பாவனையிலும் வஸ்திரத்திலும் பொருட்களிலும் செய்களிலும் அலங்கரிப்பிலும் தங்கள் பக்தியை வெளிப்படுத்துகிற இந்த உலகம் வெகு சீக்கிரத்திலே உண்மையுள்ள பக்திவான்களாய் மாறட்டும். வெகு சீக்கிரத்திலே உண்மையுள்ள பக்திவதிகளாய் மாறட்டும் ஆண்டவரே. தேவனை துதிக்கிற பக்தி இவர்களுக்குள் பெருகுவதாக. ராத்திரி படுக்கும் போதும் நல்ல ஸ்தோத்தரித்து மனதார துதித்து விட்டு படுக்கிற அந்த துதியின் அபிஷேகம் நிரப்பட்டு ஆண்டவரே. மூன்றாவதாய், கர்த்தரை மாத்திரமே நம்பி இருக்கிற அந்த பக்தி, எந்த மனிதர், எந்த சக்தி, எதன் மீதும் நம்பிக்கை வைக்காமல் கர்த்தரையே நம்பி இருக்கிற அந்த பக்திமானாய், அந்த பக்திவதியாய் நீருடைய பிள்ளைகளை மாற்றுவீராக. ரொம்ப முக்கியமாய் அந்த பக்தி உள்ளவர்கள் நிலை கொண்டிருக்கிறவர்கள் அல்லவா, நிலைத்திருக்கிறவர்கள் அல்லவா, அடிக்கடி தங்கள் சிந்தையை மாற்றுகிறவர்கள் அல்லவே, அடிக்கடி தங்கள் உபதேசத்தை, சத்தியத்தை, ஊழியக்காரர்கள் மாற்றுகிறவர்கள் அல்லவே. வருகை பரியந்தம், மரண பரியந்தம் ஆண்டவர் நியமித்த காரியத்தில் நிலை கொண்டிருக்க உதவி செய்யும், நிலை கொண்டிருக்க உதவி செய்யும். ஆண்டவரே, தனக்கு சாதகமான கூட்டத்தை, சாதகமான ஆட்களை, தனக்கு இருதயத்துக்கு இதமானவர்களை தேடி ஓடாதபடி உபதேசத்திலே, சத்தியத்திலே நிலை கொண்டிருக்க உதவி செய்ய ஆண்டவரே. நீர் எப்படியாய் அந்த நிலை கொண்டிருக்கிற விசுவாசிகளாய், நிலை கொண்டிருக்கிற ஊழியர்களாய் மாற்றுகிறதுக்காக நன்றி. உன் அபிஷேகம் தங்கட்டும். இன்றைக்கு இருக்கிற ஜெபத்தில் இறங்கி வந்த அபிஷேகம், நிறைத்த அபிஷேகம், ஆட்கொண்ட அபிஷேகம் இந்த இரவு முழுவதும் உன்னுடைய பிள்ளைகளை மூடுவதாக. அந்த ஆவியினால் ஆட்கொள்ளப்படுவார்களாக, அந்த பரிசுத்தாவியினால் நிரப்பப்படுவார்களாக. அந்த பரிசுத்தாவின் தொடுதலும் அசைவாடுதலும் இவர்கள் படுக்கையிலே, நித்திரையிலே, உறக்கத்திலே இவர்களோடு இருப்பதாக. இன்றைக்கே உள்ளான மனுஷரில் இவர்கள் பக்திமான்களாய், பக்திவதிகளாய் மாறட்டும். தாழ்த்தி ஒப்புவிக்கிறோம். இயேசுவின் ரத்தம் செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.